தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வெடித்த போராட்டம். யாழில் 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு, 17 வயது மாமா கைது. ஜனாதிபதி அனுரவையும் அரசாங்கத்தையும் விமர்சித்த போலீஸ் அதிகாரி கைது. தந்தையின் நண்பனால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான 13 வயது சிறுமி, காதலால் வந்த வினை. அதிவேகத்தால் பலியான 2 இளைஞர்களின் உயிர், லொரிக்கு தீ வைத்த 3 கைது. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். சிஎம் விஜயின் தமிழக வெற்றிக்கழக அரசிற்கு வெற்றி, காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர்களால் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரின் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதுடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கிலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே ஊடக படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களுக்கு நீதி கோரியும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி ஊடகவியலாளர்கள் பிரதி அமைச்சரின் கருத்தரங்கை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது அரசு இயந்திரமே ஊடகவியலாளர்களை அடக்காதே, ஊடக படுகொலைக்கு நீதி வேண்டும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி எங்கே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்களை தகவல் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமாரவையும் அரசாங்கத்திற்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவரை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கணினி புலனாய்வு பிரிவு இன்று மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் விளம்பரங்கள் குறித்த விசாரணை போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரிய அதிகாரி எம்பலிப்பட்டிய சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றுபவர் ஆவார். சந்தேகத்திற்குரிய போலீஸ் அதிகாரி இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நடாத்தி வருகிறது. புத்தளம் மாரவில பகுதியில் 7ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 13 வயது சிறுமியை பெற்றோரின் பராமரிப்பில் இருந்து அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 35 வயதுடைய திருமணமான நபர் ஒருவர் மாரவில போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாவிவ குடாவிவ பகுதியை சேர்ந்த குறித்த நபர் சிறுமியின் தந்தையுடன் நெருங்கிய நட்பை பேணி வந்ததுடன் அடிக்கடி சிறுமியின் வீட்டிற்கும் சென்று வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை பயன்படுத்தி சிறுமியுடன் நெருக்கமாக பழகிய சந்தேக நபர் அவரை காதல் வலையில் சிக்க வைத்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூலை 5ஆம் திகதி கடற்கரைக்கு செல்வோம் என கூறி சிறுமியை அழைத்து சென்ற சந்தேக நபர் மகாவிவ பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு சிறுமியை
பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேலும் 2 சந்தர்ப்பங்களில் அதே விடுதிக்கு அழைத்து சென்று சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 என்ற அவசர இலக்கத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாரவில போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது மாரவில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் பொறுப்பதிகாரி முன்னிலையில் சிறுமியிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் மூலம் சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மாரவில ஆதார வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் 7 வயதான தனது மருமகளை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் சிறுமியின் 17 வயது மாமா கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறுமியை பாடசாலையில் இருந்து அழைத்து வர சென்ற மாமா மீன் காட்டுவதாக கூறி ஆட்களற்ற பற்றைக்குள் அழைத்து சென்று இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறுமி இதுபற்றி வீட்டில் தெரிவித்ததை தொடர்ந்து குடும்பத்தினர் வட்டுக்கோட்டை போலீசாரிடம் முறையிட்டதை தொடர்ந்து இளைஞன் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.71 வீதம் குறைந்தது. 82.16 அமெரிக்க டாலர்களாக அது பதிவாகியுள்ளது. பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையும் 1.16 வீதம் குறைந்து 88 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் மூர்பான் ரக கச்சா எண்ணெய் விலையும் 2.60 வீதம் சரிவடைந்துள்ளது. அதன்படி அவ்வகையான கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 85.71 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நிதி பற்றிய குழுவில் கருத்து தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு மினிமாங்குட வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள் சாரதிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து கொள்கலன் லொரிக்கு தீ வைத்து சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 20, 25 மற்றும் 26 வயதுடைய நீர்கொழும்பு, தாகொன மற்றும் கிம்புலாப்பிட்டிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் 3 இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனிடையே சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டு காவலில் எடுத்துள்ளனர். நீர்கொழும்பு மினிவாங்குட வீதியின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டைகளுக்கு இடைப்பட்ட போலுவலாட்ட பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட கொள்கலன் லொரியுடன் நீர்கொழும்பு நோக்கி அதிவேகமாக பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த 18 வயதான தலிஷ நிம்னித் சிறிவர்த்தன மற்றும் 19 வயதான கவிந்து ஹஷான் சோமதிலக ஆகிய 2 இளைஞர்களும் உயிரிழந்தனர். விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் கூடிய சிலர் கொள்கலன் லொரிக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து நீர்கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினரும் கட்டான போலீசாரும் இணைந்து தீயை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதற்கிடையில் விபத்து இடம்பெற்ற விதத்தை காட்டும் பரபரப்பான CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. CCTV காட்சிகள் உள்ளிட்ட கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கொள்கலன் லொரிக்கு சேதம் விளைவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழகத்திற்கு 15 நாட்கள் 3500 கன அடி வீதம் காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் ஒழுக்காற்றுக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பான விவகாரமும் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீரை திறப்பது தொடர்பான விவகாரமும் பேசுபொருளாகி இருக்கிறது. டெல்லியில் காவிரி நீர் ஒழுக்காற்றுக்குழு கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது.